ஜாதி அடிப்படையை விட்டுட்டு நான் இதை வந்து அரசாங்கம் இதை செய்யணும்னு நான் எங்கேயும் வந்து வைக்கல. நான் ஒரு கருத்தாக தான் சொல்கிறேன், ஒரு ஜென்ரல் பப்ளிக்கோட கருத்தாக தான் நான் கேட்குறேன். ஜென்ரல் பப்ளிக்கோட கருத்தை என்ன கேட்குன்னா, இப்போ வந்து எல்லா ஜாதிலையும் ஏழையும் இருக்கான், பணக்காரனும் இருக்கான். அந்த ஏழைக்கு என்ன வந்து சேருதுன்னு இருக்கு. ஓகேங்களா, யாருங்க சொல்றது இவன் ஏழை அவன் பணக்காரன் யார் சொல்லுவாங்க? ஒன்றிய அரசு பணத்தை வச்சுதான் எதை செய்ய முடியுமோ அதை நாங்கள் கொடுப்போம் அப்படின்றத சொல்கிறார். இது மாதிரி செய்ய முடியாததை பொய்யா சொல்லி கொடுத்துட்டு பொய்யான வாக்குறுதியை கொடுத்து மக்களை நம்ப வச்சு ஏமாற்றி முதுல குத்தலை யாருமே அவரும் அதை பண்ண மாட்டார். இப்போது இன்றைக்கி இருக்கிற அரசு என்ன பண்ணிச்சோ அந்த கேள்வியை அவர் கேட்டிருக்கார். நீங்கள் 505 வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க, அந்த 505 வாக்குறுதிகள் இதெல்லாம் நீங்கள் செய்யல. கல்வி கேட்டனா வெறும் குறை சொல்கிறது மட்டுமாவே தெரியலீங்களா? சட்டத்துல நீங்க எழுதி கேளுங்க, அப்படி எழுதி கேட்டு கொடுக்கலன்னா அந்த மாதிரி எழுதி என்ன பண்ணலாம்? எழுதி கொடுக்கல நீதிமன்றம் நீங்க இருக்கு சரியா? அரசாங்கம் எதுக்கு இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். நீங்க உங்களுக்கு இங்க பாருங்க, நீங்க எங்களை விமர்சனம் பண்றதுக்காக மட்டும் நாங்க உங்களுக்கு பணிஞ்சு போகணும்னு நினைக்காதீங்க. யாரையா பாதுகாப்பு பொதுமக்களுக்கு? அந்த டைமிங் போட்டு கொடுத்தது யாரு? டைமிங் நாங்க போட்டு கொடுத்த டயத்துக்கு வரல இல்ல நீங்க, அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? டிராபிக் எல்லாம் நாங்க ஒண்ணா இருக்கா? உங்க பாருங்க ஒரு பொறுப்புள்ள முதலமைச்சரா இருக்கவர், ஒரு பதவியில இருக்கிறவர் இஷ்டத்து தான் தோன்றிய தனமா இறங்கி நடந்து போறது அப்படின்றது எப்படிங்க? புரோட்டோகால டிஸ்டர்ப் பண்றது, அரசாங்க ஊழியர்களை வேலை செய்யாம தடுக்கிறது இது வருமே? அதெல்லாம் நீங்க வருது இல்ல, போங்க ஹைகோர்ட்ல கேஸ போடுமையா, கேஸ போடும். எதுக்கு வாயில இங்க என் கூட வர சொல்றீங்க? எங்க வர சொல்ற எங்க பாருங்க, என் கூட வர சொல்றத விட்டுட்டு நீதிமன்றத்துல ஒரு பெட்டிஷனை போடுங்க. நீதிமன்றம் என்னை பொறுத்த மட்டும் உள்ள நிலைமையத்தான் என்னால எடுத்து சொல்ல இயலுமே தவிர, நீங்க நினைக்கிற மாதிரி இங்க தேனாரும் பாலாரும் தமிழகத்துல ஓடாது. சரி, அந்த மாதிரி வந்து இப்போ உங்க கம்யூனிட்டிக்கு நீங்க உயர்வுக்கு பாடுபடுறீங்க சரியா? இப்போ தமிழ்நாடு இன்றைய காலகட்டத்திலையும் ஜாதி பேரை சுமந்துட்டு போறது சரின்னு நினைக்கிறீங்களா? ஜாதி பேரை சுமக்கிறது சரின்னு சொல்லலை. ஆனால் இன்றைக்கு வேலை வாய்ப்பு கல்விக்கு வந்து ஜாதி தான் முக்கிய குறிக்கோளா நிற்குது. இன்னைக்கு உருவாக்குனது யாருங்க? உருவாக்குனது நீங்களும் நானும் இல்லை கண்ணா. இதெல்லாம் வந்து ஏறக்குறைய ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஜாதி. நான் என்ன கேட்குறேங்க, இன்னைக்கு காலகட்டத்துக்கு அது தேவைப்படுதான்னு கேட்குறேன். ஆமா கண்ணு, இன்னைக்கு ஒன்றும் இல்லை. நீங்க இப்போ ஒரு குரூப் 4 எக்ஸாம் எழுதுறீங்க, குரூப் 2 எழுதுறீங்க, இல்லை குரூப் 1 எழுதுறீங்க. அதுல நீங்க எழுதும்போது உங்களுக்கு அந்த கோட்டா தானே, அது ஜாதி அடிப்படையில் தானே கோட்டா இருக்குங்க. SC STக்கு ஒரு கோட்டா இருக்கு, MPCக்கு ஒரு கோட்டா இருக்கு, அதே மாதிரி BCக்கு ஒரு கோட்டா இருக்கு, OPCக்கு கோட்டா இருக்கு. தமிழ்நாட்டுல இந்த 4 கோட்டா இருக்கு. இன்னொரு கோட்டா கூட இருக்கு, 5 இருக்கு. இந்த மலைவாழ் மக்களுக்கு ஒண்ணு இருக்குது, காட்டு நாயக்கர்னு SC ST இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து ஜாதி இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்ப எல்லாம் ஒன்னாயிடுமே. ஒன்னா அப்ப அவங்களுக்கு அந்த இதை எப்படி கொடுப்பீங்க? இப்போ இப்படி யோசிச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி கல்வி இல்லை, இப்போ இதுக்கு முன்னாடி இருக்க தலைமுறைக்கு கல்வி இல்லைன்றப்போ அவங்களுக்கு முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். அவங்க இது நீங்க சொல்லக்கூடிய பிரிவினைகள் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள இருக்கிற உட்பிரிவுகள் தான் நீங்க சொல்லக்கூடிய ஜாதிகள். நீங்க ஃபர்ஸ்ட் மெயின் பண்ண BC MBC OBC SC ST இதெல்லாம் சொல்றீங்க இல்லையா, இதுக்குள்ள இருக்க உட்பிரிவுகள் தான் நீங்க சொல்லக்கூடிய ஜாதி. ஓகேங்களா, அந்த பிரிவுக்கு பண்ணியிருக்கிறோம், அதுக்கு கீழே ஏன் பண்ணல? எது கீழே பண்ணல? இப்போ நீங்க சொல்லக்கூடிய ஜாதி உங்களோட நீங்க ஒரு பேரவை நடத்துறீங்க, அது எந்த கேட்டகரியில் வருது? எங்க இதுல MPC இருக்காங்க, SC STல இருக்காங்க, அது மாதிரி OPCல இருக்காங்க, எல்லா கம்யூனிட்டி உங்களுக்குள்ளேயே வந்து எல்லா. ஆமா, எங்களுக்குள்ளே இப்போ பல்ஜா நாயுடுன்னு சொன்னாக்கா அவங்க வந்து OPCல போயிடுவாங்க. கௌரா நாயுடு அப்படின்னா BC வடுகன். நீங்க உதவி பண்றது எல்லாருக்குமே உதவி பண்றீங்க? ஆமா ஆமா. அதுல எந்த பாரபட்சம்? அதெல்லாம் பாரபட்சம்லாம் இல்லை. மொத்தம் 52 பிரிவு இருக்குங்க. நாயுடுன்னு சொல்றோமே தவிர அதுல 52 பிரிவு இருக்காங்க. 52 பிரிவு மக்களுக்கும் எங்களால் இயன்ற அளவுக்கு ஹெல்ப் பண்றோம். சரி, இந்த 52 பிரிவுகள் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி உட்பிரிவு கொண்டு வரது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா?
அதாவது நல்லதுன்னா நான் என்ன சொல்றேன், ரிசர்வேஷன்ல இப்போ வந்து பிசிக்கு இவ்வளோ, எம்பிசிக்கு இவ்வளோ, ஓபிசிக்கு இவ்வளோன்னு இருக்கும், எஸ்சிக்கு இவ்வளோ, எஸ்டிக்கு இவ்வளோன்னு இருக்கு. ஒவ்வொரு கம்யூனிட்டிக்குள்ளேயும் அந்த இதுக்குள்ளேயும் இன்னும் உட்பிரிவு கொண்டு வரது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? சார் இங்கே பாருங்கள், இது நான் நினைக்கிறதுக்கோ நீங்கள் நினைக்கிறதுக்கோ ஒன்றும் இல்லை. ஏன்னா பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள் வந்து இன்னும் வந்து விளிம்பு நிலைக்கு கீழே தான் இருக்காங்களே தவிர இன்னும் அந்த நிலையை அடையலை. இன்றைக்கி வந்து இந்த எங்கள் இதில் இந்த காட்டு நேக்கரில் எண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 பேர் வேணால் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி போஸ்டிங்லாம் இருக்காங்க. மற்றவங்கெல்லாம் வந்து மலையில் வந்து அவங்க இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கி தோடர் பிரிவு இருக்காங்களா, அவங்கெல்லாம் அவங்களுக்கும் வந்து ரிசர்வேஷன் வேணும், அதாவது உட்பிரிவுகளுக்கு ரிசர்வேஷன் வேணும்னு சொல்ல. உட்பிரிவுக்கு ரிசர்வேஷன் அப்படி இப்போ ஒவ்வொன்றுக்கா நம்ம பிரிச்சுட்டு போனோம்னா நம்ம வந்து அரசாங்கம் வந்து அதை ஃபுல்ஃபில் பண்ண இயலாது. அப்போ சேர்ந்தவங்களுக்கு இந்த ரிசர்வேஷன் சேரக்கூடியவங்களுக்கே திருப்பி கிடைக்குதுன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா? அதுதான் கண்ணு. நான் முன்னாடி அது என்னுடைய கொள்கையா கூட வச்சு கொஞ்ச நாள் போராடினேன். ஒன்றும் இல்லை, இந்த நம்ம எஸ்சி எஸ்டி பீப்புள் இருக்காங்களே, அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் அவங்க வீட்டு குழந்தைகள் தான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் வர்றாங்க. ஒரு சுப்பனோ குப்பனோ திரும்ப வர்றதில்லை. அப்ப அதை வந்து வருவாயின் அடிப்படையில வேலை வாய்ப்பு கல்வி ஒதுக்கீடு பண்ணிட்டோம்னா அப்ப அந்த பிரச்சனை அடிபட்டு போயிடும். அவங்க வசதியானவங்க ஒரு ஐஏஎஸ் வீட்லயோ ஐபிஎஸ்ஓ ஒரு டாக்டரோ இவங்க அந்த கோட்டாவை அனுபவிச்சு வர்றாங்க. திரும்ப அவங்க பிள்ளைகளுக்கும் அவங்க பேர பிள்ளைகளுக்கும் திரும்ப அதே கோட்டால கழிச்சு வந்துடுறாங்க. அது தப்பு. அதை வந்து வருவாயின் அடிப்படையில் தான் வேலை வாய்ப்பு கல்வி வேணும். நான் சுப்ரீம் கோர்ட் வரையும் கேஸ் எல்லாம் நடத்துனீங்க. அதுக்கு வந்து இது சம்மந்தப்பட்டு இன்னைக்கு ஆளுகிற திமுக வந்து ஏதாவது செய்யறதுக்கு முன் வந்திருக்காங்களா? திமுக இதுக்கு ஒன்றும் செய்ய வராது. அப்புறம் என்ன கொள்கை அடிப்படையில் திமுக எதுக்கு இதை செய்ய வரும்? அவங்களுக்கு தான் நமக்கு 69% அது அவங்க கொண்டு வந்துட்டாயா? எது அவங்க யாரு? 68ன்றது 1% எக்ஸ்ட்ரா கொடுத்தது ஐயா. நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இது எல்லாமே வந்து அவரு அந்த அதாவது அப்போ வந்து காங்கிரஸ் ஆட்சியில் வந்து இதுக்கு கடுமையான எதிர்ப்பு இருந்தது. அப்போ வந்து விபி சிங்குனுடைய பிரைம் மினிஸ்டர் விபி சிங் அவர் இருக்கும்போது கலைஞரும் அவரு நெருங்கிய நண்பர்கள். அவரு தான் இதுக்கு வந்து முழு மூச்சா வந்து நீங்க எங்களுக்கு பண்ணணும்னு கேட்டுக்கிட்டாரு. அதன் அடிப்படையில தான் அந்த விபி சிங் பண்ணாரு. அப்ப ஆட்சி நடந்தது, ஜெயலலிதா ஆட்சி நடந்தது. இந்த அம்மாவும் ஒரு பக்கத்துல ப்ரெஷர் கொடுத்தாங்க. ஆகையினால அது கெஜெட்ல சட்ட வடிவான உடனே அந்த அம்மா ஆட்சி இருக்கிறதுனால அந்த அம்மாவுக்கு வந்து இதுக்கு பாராட்டு நடத்தினாங்க. இந்த பாராட்டு கூட்டத்துல நானும் வாழ்த்தி பேசினேன். மொத்தம் 4 பேர் பேசினது. அப்ப நீங்க தான் சொல்றீங்க அது கலைஞருக்கு தான் செஞ்சது, ஜெயலலிதா அம்மா செய்யலன்ட்டு. ஜெயலலிதா அம்மாவும் செஞ்சாங்கன்னு சொல்றேன்னு இல்ல, அது வந்து அவ ஆட்சி பொறுப்புல அப்ப தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா இருந்தது ஜெயலலிதா. விபி சிங் வந்து அவருடைய நண்பரு. அதனால எங்களுக்கு தமிழகத்துக்கு நீங்க இந்த 69 விழுக்காடு நீங்க எப்படியாவது எங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் பண்ணி கொடுத்துட்டு ஜெயலலிதா ஆட்சியிலே விபி சிங் தமிழ்நாட்டுக்கு வந்து கலைஞரோட கலந்து பேசி கலைஞர் அவருக்கு பொன்னாடை எல்லாம் போத்தி அனுப்பிச்சதெல்லாம் நீங்க பார்த்துருக்கீங்க. சரிங்களா? நான் பார்க்கல, நடந்தது, அதெல்லாம் நடந்தது. அதனால விபி சிங்குக்கு வந்து முழுக்க அப்ப எங்கள்கிட்ட இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் சப்போர்ட் பண்ணணும். பண்ணியும் அவருக்கு ஃபுல் மெஜாரிட்டி கிடைக்காதனாலதான் அவரு பதவி துறக்க வேண்டிய சூழ்நிலை. அப்போ நினைக்கிறேன் இதுக்கு இப்போ நீங்களும் சேர்ந்து போராடி இருக்கீங்க எல்லாம் சரி. இன்னைக்கு திமுகவில் அதை வந்து நான் கேட்ட அந்த உள் ஒதுக்கீடு விஷயங்களை வந்து நிறைவேற்றத்துக்காக திமுகவில் அதுக்கான செவடி ஏதாவது தெரியுதா? அதுக்கான எண்ணத்திலே இல்லைங்க. கலைஞர் பீரியடில் வந்து எஸ்சி எஸ்டிக்கு வந்து மொத்தம் 18 விழுக்காடு இருக்குங்க. அந்த 18 விழுக்காடுல வந்து நான் என்ன கேட்டேன், 6 விழுக்காடு வந்து அருந்ததியர்கள் கொடுக்கணும். 3×18 ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஈக்குவலாக 6 பிரிச்சுட்டு அருந்ததியருக்கு 6% கொடுக்கணும்னு. அப்போ கொடுக்கும்போது கலைஞர் என்கிட்ட பேசி என்ன கன்வின்ஸ் பண்ணார். என்ன சொன்னார்னா, ஜனத்தொகைன்னு பார்த்தோம்னா அவங்க 2 பேர் தான் ஜாஸ்தி, அதனால அவங்களுக்கு ஜாஸ்தி கொடுக்கறது தான் கரெக்டு, இவங்களுக்கு ஒரு 3 விழுக்காடு கொடுத்துருவோம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவங்க அந்த கம்யூனிட்டியில் அவங்களையெல்லாம் நான் மாநாட்டிலே இதெல்லாம் கோரிக்கையாக வச்சு கலைஞர்கிட்ட பேசியிருக்கேன். அதுக்கப்புறம் அவங்கள கூப்பிட்டு பேசி அவங்களுக்கு 3% இடஒதுக்கீடு பண்ணி கொடுத்தாரு. இது ஒரு இதாச்சு. அதுக்கப்புறம் முஸ்லீம் முகமதியர்கள் வந்து அவங்களுக்கு தனி ஒதுக்கீடு வேணும்னு அவங்க கொஞ்சம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து உள்ளொதுக்கீடு தான்,
அதாவது அந்த ஒதுக்கீடு பண்றதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லை. உள்ளொதுக்கீடு பத்தி தான் கேட்கிறேன். உள்ளொதுக்கீட்டுல ஒரு 4% வந்து முஸ்லீம்களுக்கு ஒதுக்கீடு கொடுத்தோம். இது ரெண்டும் தான் வந்து, அதுவும் கலைஞர் பீரியட்ல கலைஞர் தான் பண்ணாரு. அதே மாதிரி எம்பிசியில் வந்து எங்களை இணைக்கணும்னு சொல்லிட்டு 22 பேர் உயிர் திறந்தது, மரம் பஸ் எல்லாம் வெட்டினது எரிச்சது எல்லாம் பாமக பண்ணாங்க அப்போ பாட்டாளி மக்கள். ஸோ அதை எம்ஜிஆர் ஆட்சி முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கலைஞர் ஆட்சி வந்தது. கலைஞர் ஆட்சி வந்ததுக்கப்புறம் அவரை வந்து அதில் வந்து 218வது ஜாதியாக 118வது ஜாதியாக வந்து வன்னியருக்கும் இடஒதுக்கீடு எம்பிசியில் மிகவும் பிற்பட்ட ஒரு இதில் கொடுத்தாங்க. ஸோ அது கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க தான் அதை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஏன்னா அதில் தான் அவங்க ஓரளவுக்கு கல்வி கற்றவங்க. அதுதான் அதுக்கு தான் அந்த உள்ளொதுக்கீடே ரொம்ப அவசியம். அதாவது ஒவ்வொரு ஜாதிக்குள்ளேயும் வந்து இப்போ அதுதான் இப்போ நீங்கள் கேட்குறீங்களா, இது சொல்லி நான் கேளுங்க. என்ன பண்ணாரு, அவங்க தான் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறாங்க. மொத்தம் 29 விழுக்காட்டில் அதிகமாக என்ஜாய் பண்ணுறதை அவங்க தான் பண்ணுறாங்க. அப்படி இருந்தும் அவங்க என்ன பண்ணாங்க, பழைய எடப்பாடி ஆட்சி விளிம்பு நிலையில இருக்கும்போது 10% வந்து வித்தவுட் எனி இது எடுக்கல. இப்ப கலைஞர் கொடுத்தது எல்லாமே டேட்டா எடுத்து கொடுத்தாரு. கம்யூனிட்டி பேசிஸ்ல யார் யார் எந்தெந்த கம்யூனிட்டி எவ்வளவு இருக்காங்கிறத இந்த ஆட்சி செய்யறதுக்கு யோசிக்கிறியா? நாங்க பண்ண முடியாது. வெற்றி கழகத்துல இருந்து நாங்க பண்ணலையா? அது பண்ணது வந்து எடப்பாடி ஆட்சியில பண்ணாங்க இல்லையா? இந்த ஆட்சி வந்து 4.5 வருஷம் ஆச்சு. சென்ட்ரல்ல 2021 கொரோனா காலம் இது எடுக்கல, சர்வே எடுக்கல, அதாவது சென்செக்ஸ் எடுக்கல. சரி, சென்செக்ஸ் எடுக்கிறதுக்கு அதிகாரம் தமிழ்நாட்டு அரசுகிட்ட இல்லை. ஆனா சர்வே எடுக்கிறதுக்கு தமிழக அரசுக்கு அதிகாரம் இருக்கு. அதை எடுத்திருக்கலாமே, ஏன் எடுக்கல? இன்னி வரைக்கும் ஏன் எடுக்கல? ஐயா, இது எடுக்கிறதுனால எந்த விதமான பிரயோஜனம் இல்லை. பிரயோஜனமே இல்லைங்களா? முக்கா தொட்டுக்கு பிரயோஜனம் இல்லை. ஏன்னு கேளுங்க. இப்போ நீங்கள் சொல்லலாம் பீகார் எடுத்தாங்க, கர்நாடகா எடுத்தாங்க. பீகாரில் எடுத்து 60 விழுக்காடு ஒதுக்கீடு வேணும்னு பண்ண உடனே சுப்ரீம் கேஸ் போச்சு, ஹைகோர்ட் போச்சு, சுப்ரீம் கோர்ட் போச்சு. ஒரே இதாக அடிச்சுட்டாங்க. இது உங்களுக்கு தேவையில்லை, இது நீங்கள் பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து ஒன்றிய அரசு தான் பண்ண முடியுமே தவிர மாநில அரசு பண்றதுக்கு எந்த விதமான அதிகாரம் இல்லைன்ட்டாங்க. அதை பார்த்த பின்னாடியும் தமிழ்நாடு அரசு ஜாதி வாரி கணக்கெடுப்பு கத்திரிக்காய் எடுக்கல. என்ன பண்றது? கொள்கை நீங்க தான் சொன்னீங்க, இந்த கொள்கைக்காக போராடி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆமா, போராடின கொள்கை வந்து நிறைவேறாம இருக்கிற இன்ன வரைக்கும் சில விஷயங்கள். நீங்க உள் ஒதுக்கீடுங்கிறதே தவறு தங்கம். தயவு செஞ்சு நீங்க புரியலையா? நீங்களே சொன்னீங்க, நீங்க அப்ப உங்களோட முரண்பாடு தான். ஒரு சில பேர் மட்டும் தான் வந்து திருப்பி அதை ரிசர்வேஷன் பயன்படுத்துறாங்கன்னு சொல்லும்போது அப்ப அதை தவிர்க்கணும்னா உள்ஒதுக்கீடு பண்ணாலாம் ஒண்ணு தவிர்க்க இயலாது இல்லைங்கய்யா. நீங்க அப்படி சொல்ல வரீங்களா? ஆமா, இப்ப 10.5 இப்ப ஏற்கனவே இருக்கிற 29%த்துல 17.8% வந்து இன்னைக்கு வன்னியரின மக்கள் தான் அதிகாரத்துக்கு வந்திருக்காங்க. பயோடேட்டா அரசுல இருக்கு. இந்த டேட்டா மட்டும் எங்க இருந்து? அரசு தான், அரசு எடுத்திருக்கு. அதிகாரிகள் இருக்காங்கல்ல, கவர்மெண்ட் சர்வேவா எடுங்க. எந்தெந்த கம்யூனிட்டி எவ்வளவு இருக்காங்க பாருங்க, அதுல எவ்வளவு பேர் வந்து கல்வி கற்றிருக்காங்க, எவ்வளவு பேர் அரசாங்க உத்தியோகத்துல இருக்காங்கன்ட்டு சர்வே எடுத்தாதான் சர்வே எடுக்கணும். ஆனா அது வந்து மாநில அரசு எடுக்க முடியாது. முடிஞ்ச ஆமாங்க, ஒரு 40,000 கோடி நாங்க இதுக்கு செலவு பண்ணோம். சென்சஸ்க்கும் ஆளுக்கு ப்ரொவைட் பண்றது நம்ம பண்ணலாம் சார். அது சென்ட்ரல் அரசு, மத்திய அரசு, ஒன்றிய அரசு வந்து எடுக்கிறேன்னு சொல்லி இருக்கு. எப்ப அடுத்த ஆண்டு எடுக்கிறேன்னு சொல்லி இப்ப அறிக்கை விட்டாங்கல்ல. அவங்க பாக்கலையா? நீங்க தேர்தல் பிரச்சாரத்துக்காக கொடுத்தது அது, அதை நம்பிட்டு இருக்கீங்க இன்னும். இதெல்லாம் வந்து அதாவதுங்க, ஒன்றிய அரசு பண்ணட்டும். நாங்க உள்ள ஒதுக்கீடு இப்ப இந்த 10.5% வந்து நாங்க குறுக்க நிக்கல. இப்ப ஒன்றிய அங்க சுப்ரீம் கோர்ட்ல தான் அது நிக்குது. நானே அதை எதிர்த்து கேஸ் போட்டிருக்கேன். ஏன்னா எங்க கம்யூனிட்டியும் அதுல ஒரு எம்பிசில ஒரு இருக்கும். அப்ப எங்களுக்கும் அது பாதிக்குது. ஒரு கம்யூனிட்டிக்கு ஏற்கனவே 17% அவங்க தான் எடுக்கிறாங்க. ஏற்கனவே 10.5 கொடுத்தா கூட பேலன்ஸ் இருக்கக்கூடிய அதுலயும் இதே வன்னியர்கள் அந்த ஜெனரல் கோட்டாவுக்கும் வருவாங்க. அப்ப இந்த 10 அவங்க மேல ஏதாவது பர்சனலா ஏதாவது இது இருக்குங்களா? எது விரோதம் ஏதாவது இருக்குங்களா? விரோதம் இல்லைங்க. நான் சொல்றது இங்க நேர்மையா கேளுங்க. 10.5% உள்ள ஒதுக்கீடுன்னு வாங்கிட்டா மீதம் இருக்கக்கூடிய அந்த இதுல வந்து அவங்க இன்டர்ஃபை பண்ணக்கூடாது இல்ல? உண்மைதான். 16.5 மிச்சம் இருக்கிறதுல வரக்கூடாது இல்ல? ஆனா அதுலயும் அவங்க வர்றாங்க. அதனாலதான் வந்து அவங்களுக்கு 17.5% எல்லாமே உள் ஒதுக்கீடோட இருந்துச்சுன்னா இப்போ இந்த
கம்யூனிட்டிக்கு இந்த கம்யூனிட்டிக்குள்ள இருக்க உட்பிரிவுகளுக்கு இவ்வளோ அப்படின்ட்டு இவ்வளோ பாப்புலேஷன் இருக்காங்க. ஸோ இப்போ இடஒதுக்கீடுல இவ்வளோ பர்சன்டேஜ் அவங்களுக்குன்னு பிரிக்கும் போது ப்ராப்ளம் இருக்காது இல்லையா? அப்ப நீங்க மொத்தம் வந்து 118 ஜாதி இருக்கு வன்னி எம்பிசில. அப்ப 118க்கு நீங்க பிரிச்சு கொடுங்க, மொத்தம் 29 விழுக்காட நீங்க பிரிச்சு கொடுங்க, என்ன பிரிப்பீங்க சொல்லுங்க ஐயா. எத்தனை பேர் அப்ளை பண்றாங்கன்றத பொறுத்து சார் அப்ளை பண்றாங்க, அந்த இதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது சார். பிரிச்சு தர வேண்டியது அப்ப எல்லா அரசு இல்ல நான் கேக்குறையா, ஒண்ணு ஜாதி அடிப்படையை விட்டுட்டு நான் இதை வந்து அரசாங்கம் இதை செய்யணும் நான் எங்கேயும் வந்து வைக்கல. நான் ஒரு கருத்தா தான் சொல்றேன், ஒரு பப்ளிக்கோட ஜென்ரல் பப்ளிக்கோட கருத்தா தான் நான் கேட்கறேன். ஜென்ரல் பப்ளிக்கோட கருத்தா என்ன கேட்கனா, இப்போ வந்து எல்லா ஜாதிலையும் ஏழையும் இருக்கான் பணக்காரனும் இருக்கான். அந்த ஏழைக்கு என்ன வந்து சேருதுன்னு இருக்கு. ஓகேங்களா, யாருங்க சொல்றது இவன் ஏழை அவன் பணக்காரன் யார் சொல்லுவான்? ஒன்றிய அரசு பணத்தை வச்சுதான் ஒன்றிய அரசு தான் சொல்ல முடியும். மாநில அரசுக்கு அதிகாரம் கிடையாது. இன்கம் டாக்ஸ் கட்டுவார் அவரு, இவர் இன்கம் டாக்ஸ் இவங்க நம்மகிட்ட சொல்வாரா? இவரு இன்கம் டாக்ஸ் கட்டிட்டு போயிட்டு இருப்பாரு. இப்ப கேட்கிற கேள்வி அது ஒன்றிய அரசியா இல்ல மாநில அரசு நான் கேட்கல, நான் பொதுவா சொல்றேன், நான் பொதுவான கருத்தா கேட்கறேன். ஒருத்தன் ஏழையாவும் இருக்கான், ஒரே ஜாதியில ஏழையாவும் இருக்கான் பணக்காரனா இருக்கான். ஆனா அந்த பணக்காரனுக்கும் சரி ஏழைக்கும் சரி ஒரே ஜாதி, அந்த ஒரே ஜாதிக்கு ஒரே ரிசர்வேஷன், அந்த அந்த விஷயங்கள் இருக்கு. இப்போ நம்ம வந்து உண்மையிலே போய் திட்டம் சேர்ந்தது யாருக்குன்னு இருக்கு. ஏற்கனவே ஒருத்தங்க அரசாங்க தொழில் அவங்க குடும்பத்திலிருந்து இருக்கும்போது அவங்களுக்கே மறுபடியும் அரசாங்க வேலை கிடைக்கிறது ஒன்று. ஏற்கனவே ஒருத்தர் முதல் பட்டதாரி இருக்கும்போது அவங்களுக்கு அவங்க குடும்பத்துல இன்னொரு பட்டதாரிக்கு ஒரு இடஒதுக்கீடுல இடம் கிடைக்கிறது ஒன்று இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி அரசாங்கம் ஹேண்டில் பண்ண போது அதுக்கு ஏதாவது திமுக இருந்து ஏதாவது நீங்க செய்யறதுக்கான? திமுக மட்டும் இல்லைங்க, எந்த அரசு வந்தாலும் இதை நிவர்த்தி பண்ண முடியாது. அது ஏன்னு கேட்டீங்கன்னா, அதான் நான் தான் சொல்றேனே, எம்பிசியில மொத்தம் 29 விழுக்காடு, 29 விழுக்காடுல 118 ஜாதிக்கு பிரிக்கணும். ஏற்கனவே 10.5 கொடுத்ததே இங்க பிரச்சனை இல்லை. உங்களோட பிரச்சனை வந்து அந்த ஒரு 10.5 தான் இருக்கு. 10.5 இல்ல இதுல சார் நான் என்ன சொல்றேன், ஒரு கம்யூனிட்டி நீங்க 10.5 கொடுக்குறீங்க, அடுத்து வந்து அவங்களுக்கு பர்தரா கிடையாது, உங்களுக்கு 10.5 தான், அதுக்குள்ள நீங்க பண்ணிக்கோங்க. நான் எங்கேயுமே சொல்லலையா, நான் அவர் வந்து வெறும் ஒரு கம்யூனிட்டிக்கு மட்டும் கொடுத்தது தப்புன்னு தான் நாங்களும் சொல்லுவோம். நான் எல்லாருக்கும் சரிசமமா அவங்களோட ஜனத்தொகைக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சு கொடுங்கன்றதான் நான் கேட்கறோம். கண்ணு அது மாதிரி இயலாது கண்ணு. சரிங்க, சரி நம்ம மூவ் ஆனோம். நீங்க சொல்றது இருக்க, அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன், இது வந்து நாடு சுதந்திரம் அடையிற உடனே இந்த இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் எழுதும் போது 5 இயர்ஸ்க்கு தான் வந்து இந்த கோட்டா சிஸ்டம்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 இயர்ஸுக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா இது வருஷம் அதை இது எப்போ இது சொன்ன சார் நியாயமான கேள்வி, இது எப்போதான் தீரும்? அப்போ இது தீர்வு ஆகணும்னா இந்த இந்திரா காந்தி பண்ணாங்க இல்லையா எமர்ஜென்சி, அது மாதிரி ஒரு எமர்ஜென்சி வரணும். எமர்ஜென்சி வந்தா எல்லாருமே எல்லாருக்குமே படிப்பறிவு, எல்லாருமே அவங்க ஜாதியோட இதுல இருந்து எமர்ஜென்சி எதுக்குன்னா இந்த மாதிரி சட்டங்கள்லாம் கொண்டு வரும்போது அப்பதான் கலவரம் இல்லாம இருக்கும், அதை பாதுகாக்கிறதுக்கு. அப்படி சொல்ல வரீங்க. ராணுவத்தை இப்ப இன்னமும் கலவரங்கள் பண்ணக்கூடிய 100க்கு 100 வரும். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. இப்ப நேத்திக்கு வந்து வேற டைரக்ஷன்ல போங்கன்னு நாங்க சொல்லியிருந்தோம்னு வச்சுக்கோங்க, எல்லா பேரும் ரோட்ல உட்காந்துருவான், ரோடு மறியல் பண்ணுவான். புரியுதுங்களா? சரி, நம்ம இன்னும் அந்த விஷயத்துக்கு வருவோம். நான் அவர்கிட்ட கேட்டுட்டு நான் வரேன். நான் தமிழக வெற்றி கழகத்துல இருந்து என்னென்ன தேர்தல் வாக்குறுதி கொடுக்க போறாங்கன்ட்டு இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தாங்க. ஆனா அந்த மாதிரி எதுவுமே அந்த சுவடியே இல்லாம இருக்கு. ஏன்? இது நேற்று போனது வந்து தேர்தல் பிரச்சாரம் இல்லை. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. தேர்தல் பிரச்சாரம் அப்போ என்னென்ன மேனிஃபெஸ்ட் நாங்கள் கொடுப்போம், மக்களுக்கு அதாவது அவர் விஜயநாதில் சொல்லிட்டார், எதை செய்ய முடியுமோ அதை நாங்கள் கொடுப்போம் அப்படின்றத சொல்லிட்டார். இது மாதிரி செய்ய முடியாததை பொய்யா சொல்லி கொடுத்துட்டு பொய்யான வாக்குறுதியை கொடுத்து மக்களை நம்ப வச்சு ஏமாற்றி முதுல குத்தலை யாருமே. அவரும் அதை பண்ண மாட்டார். இன்னைக்கு இருக்கிற அரசு என்ன பண்ணிச்சோ அந்த கேள்வியை அவர் கேட்டிருக்காரு. நீங்கள் 505 வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க, அந்த 505 வாக்குறுதிகள் இதெல்லாம் நீங்கள் செய்யல, கல்வி கடனை ரத்து பண்ற சொல்றது மட்டுமாவே தெரியலீங்களா சார்? குறை சொல்லல, கேள்வி கேட்குறாங்க. முதல்ல நீங்க ஏன் அதை குறையா பாக்குறீங்க? நான் என்ன சொல்றேன்னா, விஜயன் அவர்கள் நேற்று பரப்புரையில மக்களுக்கு நீங்க இதெல்லாம் பண்றேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து ஓட்டு வாங்கிட்டீங்க, நீங்க ஏன் பண்ணலன்னு கேள்வி கேட்க, இதுல எங்க குறை இருக்கு? இல்ல இவர் மட்டும் தான் கேட்டாரா? எல்லா எதிர்க்கட்சியும் மூச்சுக்கு 300 தடவை சீமான் கேட்கிறாரு, கம்யூனிஸ்ட் கேட்கறாங்க. பாருங்க அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, எல்லாருமே கேள்வி. நாங்க 500 இதை சொல்றோம்,
நாங்க இப்ப 385 நாங்க செஞ்சுட்டோம். என்ன செஞ்சீங்க? என்ன செஞ்சோம் உங்கள்ட்ட வந்து நாங்க சார் காட்டி ஆகணும் சார். பொதுமக்கள் கிட்ட நீங்க காட்டணும். 385 அறிக்கை நான் போட்டேன் சொல்றாரு. அப்படின்ற பாருங்க முதலமைச்சர் 400 முடிச்சிட்டோம். நான் என்ன சொல்றேன் 15 நேரத்தை இங்க முடிச்சீங்க. பாருங்க, ₹1 ஸ்டாம்பு கூட இப்ப வெட்ட வேணாம். வெள்ளை பேப்பர்ல தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்கு அவங்களுக்கு அட்ரஸ் பண்ணி, ஆமாங்க எங்கங்க குடுக்குறீங்க சார் தகவல் அறிமை யார் சொன்னா பதிலா வராது. அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. பதில் இருக்கு, எங்க கிட்ட இருக்கு. நாங்க இங்க பாருங்க, தகவல் அறியும் உரிமை சட்டத்துல நீங்க எழுதி கேளுங்க. அப்படி எழுதி கேட்டு குடுக்கலைன்னா குடுக்கலன்னா அந்த மாதிரி எழுதி ஐயா அந்த மாதிரி எழுதி கொடுத்துட்டோம் ஐயா. கடையில என்ன பண்ணலாம்? எழுதி குடுக்கல, நீதிமன்றம் இங்க இருக்கு சரியா? அரசாங்கம் எதுக்கு இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். நீங்க உங்களுக்கு இங்க பாருங்க, நீங்க எங்களை விமர்சனம் பண்றதுக்காக மட்டும் நாங்க உங்களுக்கு பணிஞ்சு போகணும்னு நினைக்காதீங்க. நீங்க யாரும் தாவேகா தலைவர் வந்து போராட்டத்துக்கோ இல்லைன்னா வந்து அனுமதி கேட்கிற சுற்றுப்பயணத்துக்கோ பர்மிஷன் கொடுக்காம இருக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த அரசாங்கம் இருக்குங்களா? பர்மிஷன் கொடுக்கலன்னு எந்த நாய் சொல்லுச்சு? பெரம்பலூர்ல நீ எந்த நேரத்துக்கு வேணாலும் போய் நான் பிரச்சாரம் பண்ணுவேன்னு போனா கொடுக்க முடியும் ஐயா? யாரையா பாதுகாப்பு பொதுமக்களுக்கு? அந்த டைமிங் போட்டு கொடுத்தது யாரு? டைமிங் நாங்க போட்டு கொடுத்த டயத்துக்கு வரல இல்ல நீங்க, அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? டிராபிக் எல்லாம் நாங்க ஒண்ணா இருக்கா? உங்க பாருங்க டிராபிக்க வந்து பண்ணது எல்லாம் உங்க பிள்ளைய, நீங்க உங்க பிள்ளையில நீங்க சுத்தப்படுத்த முடியாம எங்கள்கிட்ட எதுக்கு சொல்றீங்க? நாங்க அவனை 2 பரம்புல அடிச்சு போடா, பரம்பு கையில வைக்கல, பரம்பு கையில வச்சிருந்தாலே பெரிய விஷயம் இருக்கும். அது நீங்க அப்படி எல்லாம் கொடுக்க முடியாதுங்க. நீங்க கேட்கிற வழியில நாங்க கொடுக்க முடியாது. NH ரோட்ல நீங்க சொல்ற விஷயத்துக்கு நேஷனல் ஹைவேஸ் ரோட்ல எப்பயுமே பெர்மிஷன் கொடுக்க இயலாது. அது நாங்க மட்டும் இல்லங்க, ஒன்றிய அரசும் கொடுக்காது. புரிஞ்சுக்கோங்க. நேஷனல் ஹைவேஸ் முதலமைச்சர் மட்டும் போலாம். எது உங்க முதலமைச்சர் மட்டும் போகலாம்? எங்க போனாரு? நேஷனல் ஹைவேஸ் கிருஷ்ணகிரியில போனாரு. கிருஷ்ணகிரியில போனது நேஷனல் ஹைவேஸா? சும்மா தெரியாம பேசாதீங்க. வேற எந்த ஹைவேல? அதெல்லாம் அந்த இதுதான் ஸ்டேட் ஹைவேல தான் போனாரு. அப்ப ஸ்டேட் ஹைவேல விடுவீங்க, நேஷனல் ஹைவேல விடுவீங்க. சரி சரிங்க, நான் கேக்குறேங்க, முதலமைச்சர் போறதுக்கு எந்த தடையும் கிடையாது. ஏங்க முதலமைச்சர்னா முதலமைச்சருக்கும் பிரச்சாரத்துக்காக போனாரியா? அரசாங்க வேலைக்கு தான் போனாரு. அப்புறம் அங்க ரோட் ஷோ பண்ணலங்க. நீங்க இங்க பாருங்க, நீங்க அரசாங்க வேலையில வருதுங்களா? பாருங்க அரசாங்க வேலையில ரோட் ஷோ போறது முதலமைச்சர் கடமை. பாருங்க நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. ரோட் ஷோ அவர் போகவில்லை, அவர் ரோட்ல போறாரு. சொன்னாரு நான் ரோட் ஷோ மக்கள் சொன்னது யாருங்க? மக்கள் பார்க்க நிக்கிறாங்க, அதனால நான் மக்கள் தாண்டி இங்க வர வேண்டியதா இருந்துச்சு. பேர் என்னையா? அதாங்க மக்கள். அப்ப அவர் வந்து ஹோசூர்ல அவர் வந்து போறாரு. ஹோசூருக்கு எதுக்கு போறாரு? இறங்கி நடந்து போகணும். ஆமா, இறங்கி சில நேரங்கள்ல மக்கள் பொதுமக்கள் வந்து தலைவர் விஜய் இறங்க கூடாது, மேலே பஸ் மேல கூட ஏறி கை காட்டக்கூடாதுன்னு சொன்னவங்களுக்கு முதலமைச்சர் ரோட்ல இறங்கி போற, அப்ப சட்ட ஒழுங்கு வராதுங்க. நேத்து முதலமைச்சருக்கு இருந்த அரசாங்க வேலைக்காக இருங்க, அவர் அரசாங்க வேலைக்கு தான் போனாரு. எதுக்கு நடந்து போகணும்? ஏன் அது மகிழ்ந்தியில போலாமே. அது அவங்க இஷ்டங்க. அதெல்லாம் அவங்க இஷ்டமா? ஆமா, ஒரு முதலமைச்சர், ஒரு பொறுப்புள்ள முதலமைச்சரா இருக்கிறவர், ஒரு பதவியில இருக்கிறவர் இஷ்டத்து தான் தோன்றிய தனமா இறங்கி நடந்து போறது அப்படின்றது எப்படிங்க? புரோட்டோகால டிஸ்டர்ப் பண்றது, அரசாங்க ஊழியர்களை வேலை செய்யாம தடுக்கிறது இதுல வருமே. அதெல்லாம் நீங்க வருது இல்ல, போங்க ஹைகோர்ட்ல கேஸ போடுமையா, கேஸ போடும். எதுக்கு வாயில இங்க என் கூட வட சொல்றீங்க? என்கிட்ட வட எங்க பாருங்க, என் கூட வட சொல்றத விட்டுட்டு நீதிமன்றத்துல ஒரு பெட்டிஷனை போடுங்க. நீதிமன்றம் தான் தீர்வு. நீதிமன்றம் சொன்னா அரசாங்கமே வேணாம், அரசாங்கத்தை கழிச்சுட்டு அரசாங்கம் நாங்க நடத்திக்கிறோம். நாங்க அரசாங்கத்தை கவர்னர் ஆட்சி வரட்டும். இங்க பாருங்க, அரசாங்கத்தை நாங்க நடத்திக்கிறோம். நீங்க எங்களுக்கு புத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க யாரு? நீங்க யாரு? ஒரு விழுக்காடு இருங்க சார். இப்போ வரைக்கும் வந்து தண்ணிக்கு இப்ப சொல்லிட்டாங்க மழை வரப்போது இந்த நவம்பர் டிசம்பர்ல. மழைநீர் வடிகால் திட்டத்தை முழுசா முடிச்சிட்டீங்களா?
அதை நாங்க முடிக்கிறோம் முடிக்கல அது ஏன் வந்து முடிக்கிற அது என்னைக்கு எங்களுக்கு தெரியும் நடத்துறீங்க? அது எங்களுக்கு தெரியும் நீங்க ஒண்ணும் அதை பத்தி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை ஐயா, உங்களுக்கு நாங்க நான் தான் பதில் சொல்ல கேட்கணும். வேண்டியதில்லை. அதை கேட்கறதுக்கு நீங்க தானே எதுக்கு என்கிட்ட வந்திருக்கோம். கேக்குறீங்க நீங்க எதுக்கு அதுதான் கேக்குறீங்க வந்திருக்கோம். நாங்க நீங்க என்ன கேட்கறதுக்கு. பணம் கொடுத்தீங்களா அந்த வெட்டுன்னு சொல்லி ஒரு அப்ப 1000 நாங்க கோடி பணம் கேட்டீங்களா? கொடுத்தாதான் வந்து ஆமா, ஆமா, நீ கேட்கணுமா? பணம் அப்ப கொடுத்தா மக்கள் தான் நீ வரி கேட்கணும். போடணும். வாங்குறீங்க, எங்க பேர்ல தான் கடன் வாங்குறீங்க, நாங்க வரி உங்க உங்க பேர்ல கடன் வாங்கல அரசாங்கம் தான் கடன் வாங்குது நான் நாட்டு மேல பேர் வாங்கினா நாட்டு மக்கள் மேல பேர் நான் வாங்கினா அதெல்லாம் ஒண்ணும் கடன் கிடையாது. இப்போ நீங்க கடன்ற வந்ததுனால நான் கேக்குறேன் ஐயா 1952 முதல் சட்டசபை கூட்டினாங்க கரெக்டுங்களா ஐயா? என் அனுபவத்துல என் வயசுல உங்களோட அனுபவம் பாதி தான். 1952 முதல் சட்டசபை கூட்டம் தொடங்கினாங்க. அன்னில இருந்து 2021 வரைக்கும் நம்மளோட தமிழ்நாடு கடன் வந்து 4 லட்சம் கோடி தான். 4.5 லட்சம் கோடி தான் கடன். இன்னைக்கு 2021 இருந்து 2025க்குள்ளேயே 9 லட்சம் கோடி வந்து இந்த 4.5 லட்சம் கடன் எப்படியா வந்தது இந்த 4 வருஷத்துல? உங்கள்ட்ட மொபைல் இருக்குல்ல மொபைல் எடுங்க அந்த 4 லட்சம் கோடிக்கு மாசத்துக்கு 40,500 ரூபாய் 45,000 கோடி 45,000 கோடி வட்டி இந்த 4 வருஷத்துல எவ்வளவு நாங்க அதுக்கடையில நாங்க ஒரு 2 லட்சம் கோடி வட்டி கட்டி நீங்க வந்து 2 லட்சம் கோடி மட்டும் தான் கடன் வாங்கிருக்கீங்க. நாங்க ஆமா நாங்க வாங்கின நான் முடிச்சிடறேன். 9 லட்சம் கோடி வந்திருக்குன்னா ஏற்கனவே இருந்தது 4,80,000 கோடி 4.5 லட்சம் கோடி ஐயா. இல்ல கண்ணு சரி, இருக்கட்டும். 4,80,000 கோடி கண்ணு இதுக்கு வந்து நாங்க வட்டி கட்டினது வந்து மாசத்துக்கு வந்து 45 இருந்து 50 விழுக்காடு கண்ணு அதை கூட கணக்கு பண்ணு கண்ணு இன்னைக்கு இந்த பீரியட் வரையும் கணக்கு அப்ப பண்ணுங்க வட்டி கூட கடன் வாங்கி தான் கட்டுறீங்க. வேற வழி அப்படி அப்ப எப்படி தமிழ்நாடு 1000 என்ன government தர பண்றது? போறேன்னு நாங்க சொல்றீங்க? 10,000 ரூபாய் கொடுப்போம் அது எங்களுடைய அரசு இல்லங்க இது அரசு இது மக்களோட வரி பணம் தானே ஐயா? கடன் தான் வாங்கி கொடுக்குறோம் ஐயா நான் என்ன கேக்குறேன், நீங்க கொடுக்குற 1000 ரூபாய் வந்து மக்களோட வரி பணத்தை தான் வாங்கி நீங்க கொடுக்குறீங்க. கடனை வாங்கி நான் வட்டி கட்டுறேன் நீங்க சொல்றது சரி. நான் தமிழ்நாட்டுக்காக நீங்க கடன் வாங்கி வட்டி கட்டுறீங்க. அப்ப தமிழ்நாடு கவர்மெண்டால எந்த ஒரு வருமானமும் தமிழ்நாட்டுக்கு இல்லையா? தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய வருமானங்கள் எல்லாம் ஃப்ரீயா குத்துறது, ஃப்ரீன்ற அறிக்கையை கொடுத்துறது, ஃப்ரீன்ற அப்புறம் ஓசின்னு கிண்டல் பண்றது. கரெக்ட் தான் நீங்க சொல்றதே நான் கேக்குறேன். நான் வந்து எதுவும் தப்பா இல்ல இல்ல. எத்தனை சதவீதம் வருமானம் பட்ஜெட்டை நீங்க பாருங்க எத்தனை லட்சம் கோடிக்கு வந்து பட்ஜெட் போடுறோம் 3 லட்சம் கோடி பட்ஜெட் பட்ஜெட் போடுறோம் அதுல வந்து 1 லட்சம் கோடி கடன் வாங்குறீங்கன்றோம். 1 லட்சம் கோடி கடன் வாசிக்கு மேல கடன் வாங்குறீங்க. இருங்க சார் 4 பட்ஜெட்லயும் நாம வந்து ஏற்கனவே ஒரு 1 லட்சம் கோடின்னு வச்சுக்கோங்க வருஷத்துக்கு. இந்த 1 லட்சம் கோடியில இந்த 5 லட்சம் கோடி 480க்கு வந்து நாங்க வட்டி கட்டியிருக்கோம். அப்புறம் நாங்க வாங்கின 1 லட்சம் அதுக்கப்புறம் 1 லட்சம் அதுக்கப்புறம் 1 லட்சம் சேர்ந்துட்டு வந்துருது. அப்ப இன்னைக்கு வட்டி மட்டும் அதுக்கு எவ்வளவு கட்டுறோம் தெரியுங்களா? 80,000 கோடி வட்டி கட்டுறோம். 80,000 கோடி ரூபாய் வருஷத்துக்கு வட்டி கட்டுறீங்க. வட்டி கட்டுறோம் சரி வருஷத்துக்கு. நான் என்ன கேட்கிறேன், இந்த விஷயத்த இதெல்லாம் நான் வந்து கொஞ்சமா ட்ரை பண்றேன் அடைக்கிறதுக்கு அப்படின்னு பிடிஆர்னு ஒரு மினிஸ்டர் இருந்தார். அவர் ஏன் தூக்குனீங்க பதவி விட்டு? அதெல்லாம் சிஎம்க்கு உரிய பவருக்கு விஷயம். அதெல்லாம் அவர்னால என்கிட்ட யார வேணா கிடையாது. தூக்கிடலாம், அது யார யார வேணாலும் வேணாலும் தூக்கி போட்டலாம். அதெல்லாம் சிஎம் கிட்ட தான் கேட்க சரிங்க ஐயா. வேண்டியது. இப்போ முதலீட்டாளர்களை ஈர்க்கிறேன்னு சொல்லி அமெரிக்கா போயிருந்தாரு. போன வருஷம் போயிருந்தாரு 10,000 கோடி எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாரு. இந்த வருஷம் 7,000 கோடி. இந்த 10,000 கோடி 7,000 கோடி இல்ல 15,000 கோடி. சரி போன வருஷம் 15,000 கோடி. சரி 15,000 கோடி வந்திருக்கு. இந்த வருஷம் ஒரு 10,000 கோடி சொல்லி இந்த வருஷம் 15,000 30,000 கோடி உள்ள வந்திருக்குயா. ஒரு எக்ஸாம்பிளுக்கு 30,000 கோடி உள்ள வந்ததுன்னா அந்த 30,000 கோடி தமிழ்நாட்டுல வரதுக்கு வரி வாங்கியிருப்பீங்க, டாக்ஸ் பண்ணிருப்பீங்க, எல்லாம் பண்ணிருப்பீங்க இல்லையா? அப்போ அதுல கடன் அடிச்சிருக்கலாம் இல்லையா? கொஞ்சம் சொல்லுங்க கேக்குறேன். நான் ஜெனரலா நான் வந்து நோண்டி நான் பெர்சன்டேஜ் வைஸ் நான் கணக்கு கேட்கல. நான் வந்து அங்க இருந்து பணத்தை ஈர்த்துட்டு வந்தா அவங்களுக்கு நம்ம அதிகமான நம்ம அரசு தான் சலுகை கொடுத்து அதை அவங்கள நம்ம கூட்டிட்டு வர்றோம். அவங்கள்ட்ட இருந்து நமக்கு இப்ப வருமானம் வரி வராது. அவங்க இங்க தொழில் ஆரம்பிக்கிறாங்க இல்லையா? தொழில் ஆரம்பிக்கும் போது அதான் தொழில் ஆரம்பிக்கும் போது வின்ஃபாஸ்ட்னு ஒரு கம்பெனி அந்த கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழர்கள் எத்தனை பேர் வேலை செய்றாங்க? தமிழ் அது கண்ணு தொழில் வந்து தமிழர்கள் தமிழ்நாட்டு உள்ளதாங்க இருக்காங்க. இங்க பாரு கண்ணு தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கவன் தமிழன் தான் இருக்கணுங்கிறதெல்லாம் 70% தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு முன்னுரிமை தரப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கோம். அதுக்கு பண்றோம். பட் சொன்னீங்களா சலுகைகள் கொடுக்கும்போது அக்ரிமெண்ட்ல இதையும் சேர்த்து போட்டுக்கலாமே? இல்ல நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இப்ப சலுகைகளே வந்து தமிழர்களோட இருங்க சார். இப்ப ஏற்கனவே நமக்கு வந்து ஹோசூர்ல வந்து 70% நம்ம மக்கள் வரல. அப்ப வடவர்களை வச்சுதான் அந்த வேலையை பண்ண வேண்டியிருக்கு. இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய பில்டர்ஸ் கம்பெனி 40 மாடி 50 மாடி கட்டடங்கள் வேலை நடக்குதுன்னா அதுல எவனாவது தமிழன் ஒரு 2 மாடிக்கு மேல ஏற மாட்டான்.
அவன் 40 மாடி 45 மாடியில அவன் ஏறி வேலை பார்க்க. தமிழர்கள் வேலை செய்யலன்றீங்க. வேலை செய்யலைன்னு நான் சொல்லல. அவன் செய்யற வேலை சோம்பேறித்தனமான வேலை. கீழே ஒயிட் காலர் ஜாப் பாக்குறதுக்கு தான் நம்ம லாய்க்கே தவிர கடினமான வேலை இவர் சொன்னாரு. நிசான் நம்ம நாட்டுல தான் இருக்குது, குண்டாய் நம்ம நாட்டுல தான் இருக்குது. இதெல்லாம் முன்னாடி ஆரம்பத்துல போட்டதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு வேலை போட்டாங்க. 50 விழுக்காடு வேலை பார்த்தாங்க. இப்ப போய் பாருங்க, குண்டாயில பூரா நார்த் இந்தியன் தான் வந்து உட்கார்ந்து. அதெல்லாம் உங்க ஆட்சியில நடக்குது. அதெல்லாம் எங்க ஆட்சி இல்லைங்க. நாங்க வந்து 4 வருஷம் 10 ஆண்டுகளா யார் ஆண்டது? என்ன அறிவுகட்டத்தனமா பேசுறீங்க? அவங்க தப்பு பண்ணிருக்காங்க தானே உங்களுக்கு. நாங்க தப்பு பண்ணிருக்காங்கன்னு நீங்க வந்து எங்களுக்கு கழிச்சு ஓட்டு போட்டு ஐயா அவங்க சரியில்லைன்னு தான் நாங்க மாத்தி. நீங்க வந்து மாத்தி 2021 நானுமே சரி, கட்சி ஆரம்பிச்சிருக்கிற விஜயனாவும் சரி, உங்க 2 பேரும் ஒருத்தருக்கு தான் ஓட்டு போட்டிருப்பாரு. அட நீங்க வேற கரெக்டா இல்லையா? அவரு கரெக்டான. இப்ப நானும் ஓட்டு போட்டிருக்கேன், விஜயன் அவர்களும் பாருங்க. யாருக்கு ஓட்டு போட்டான்னா போடலைன்னா அதை பத்தி எனக்கு கவலை இல்லை கண்ணு. என்னை பொறுத்த மட்டும் உள்ள நிலைமையத்தான் என்னால எடுத்து சொல்ல இயலுமே தவிர, நீங்க நினைக்கிற மாதிரி இங்க தேனாரும் பாலாரும் தமிழகத்துல ஓடாது. நிறைவு கருத்தா எடுத்துக்கிறோம். தமிழகத்துல தேனாரும் பாலாரும் ஓடல் என்ற நிறைவு கருத்தா எடுத்துக்கிட்டு இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துற விருந்தினருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம்.